கொள்ளுனுடைய பயன்பாடு பார்த்தோம்னா, இது கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. உடல் எடை அதிகமாக இருக்கவங்க இதை வாரம் 2 நாள் நீங்கள் ஒரு கைப்பிடி ஒருத்தருக்கு அப்படின்னு கணக்கு வச்சு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்சர் இருந்ததுன்னா நெய் சேர்த்துக்குங்க. அப்போ இதனுடைய ஜூடு குறையும். சிறுநீரகத்தில் கற்கள் சேர விடாது. இதை நீங்கள் வாரம் ஒரு நாளாவது சேர்த்துக்கும்போது உடல் வலி, உடல் சோர்வை இது குறைக்கக்கூடியது. பசி எடுக்காத நபர்கள் இந்த கொல்லை பயன்படுத்தி வரும்போது பசி எடுக்கும். பசி எடுக்கலைங்கிறத நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா குடலில் புண்ணு இருக்கிறவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கவங்களுக்கு கூட பசி எடுக்காது. நீங்கள் கரெக்டாக அதை சரி பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அல்சருக்கு இந்த கொள்ளு ஜூடுத்தன்மை, அதனால் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் அல்சர் உள்ளவங்க. மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்து வரலாம். அதுபோல் வெள்ளைப்போக்கு இருக்கிறவங்களும் இதை நம்ம சேர்த்துக்கலாம் வாரம் 2 நாள். ஒரு குக்கரில் போட்டு நல்லா நீர் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து அந்த நீரை மட்டும் குடிச்சு வந்தோன்னா கூட ஏற்பட்ட சளியும் பிரித்து எடுக்கும். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலுவை சேர்க்கக்கூடியது இந்த கொள்ளு. ஏன்னா குதிரைக்கு கொள்ளு. கார்போஹைட்ரேட்டுங்கிற மாவு சத்து அதிகமாக இருக்குது. ஆனாலும் அதே போல் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதால உடல் எடையை கரைக்கவே செய்யும். குழந்தைகளுக்கு நீங்கள் சளி பிடிக்கும்போது இது போல் சூப் போல் குக்கரில் வேக விட்டு எடுத்து கொடுக்கலாம். இது குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரையில் எல்லா நபர்களும் சாப்பிடக்கூடிய அற்புதமான கொள்ளு பருப்பு. உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் பலவாறாக செய்யலாம். அதாவது வறுத்து கொஞ்சம் உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிட்லாம். பொடி, துவையல், கொள்ளு பருப்பு கடையல். இன்றைக்கி நாம் பார்க்குறது கொள்ளு அடை தோசை. அதில் குழிப்பணியாரமும் செய்யலாம். 1 பங்கு கொள்ளு எடுத்துக்கிறோம். 2 பங்கு இட்லி புழுங்கல் அரிசி. நல்ல அந்த புழுங்கல் அரிசி சேர்க்கும்போது நல்ல உடம்புக்கு கூலிங் கிடைக்கும். அந்த கொள்ளுனுடைய ஜூடு தனியும். 3/4 பங்கு உளுத்தம்பருப்பை தனியாக கழுவி களைஞ்சி ஊற வச்சு ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணுறோம் 6 மணி நேரம். இந்த பருப்பு அரிசி 6 மணி நேரம் வெளியே ஸ்டோர் பண்ணி இப்போ எடுத்து உங்கள் மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு ஊறின தண்ணியே போட்டு நல்லா நைஸாக எத்தனை வாய் நீங்கள் போட்டு இதில் எடுக்கணுமோ போட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். உளுந்தையும் தனியாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கல் உப்பு எடுத்து நைஸாக இருந்ததுன்னா இந்த ஊறின தண்ணியை கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கைகளால் பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் நல்லா ப்ரோபயாட்டிக் ஆகும். அதாவது நல்ல பாக்டீரியா நல்லா உருவாகும். 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆகும் வெதருக்கு தகுந்தது போல். சம்மர்னால் 6 மணி நேரத்தில் புளிச்சு வந்துடும். மார்கழி தையின்னா 8-10 மணி நேரமே ஆகும். பாருங்கள், இது இந்தளவுக்கு புளிச்சு வந்துருச்சு. தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள வச்சுட்டா இன்னும் 1 நாள் நீங்கள் செய்கிறது போல் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்து தாளித்து வருது, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 கைப்பிடி. இது 3ஐயும் வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டு சும்மா 1 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. எப்போ எந்த குழிப்பணியாரத்துக்கும் கொஞ்சம் ஜீரகம். அப்போ தான் அது நல்லா உள்ள பணியாரம், தோசை, அடை தோசைலாம் நல்லா ஏர் கொடுத்து அதை உப்ப வைக்கும் மாவை. அதனால் ரொம்ப நம்ம வதக்கிடக்கூடாது வெங்காயத்தை. ஒரே நிமிஷம்தான். அதை எடுத்து மாவில் கொட்டிடலாம். நீங்கள் மாவு நிறையா இருந்ததுன்னா எல்லா மாவுலையும் கலக்காதீங்க. தேவையானப்போ நம்ம வெங்காயம் தாளித்தத்தை கலந்துக்கணும். மல்லி தலை போட்டுக்கிறோம். இப்போ குழிப்பணியார கல்லை வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டு. இது இரும்பு கல் தான். நீங்கள் இதை விளக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. செஞ்சு முடித்தோன்னே ஜூடாக இருக்கும்போது துணியை போட்டு தொடச்சிட்டிங்கன்னா எல்லா எண்ணெயும் வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி. ஒரு 3/4 பங்கு சுருன்னு சவுண்டு கேட்கணும். 3/4 பங்கு மாவு போட்டிங்கன்னா போதும். அது கொஞ்சம் உப்பி வரும். எப்பயும் இதை இந்த குழிப்பணியாரம் எதில் நீங்கள் செய்தீங்கன்னாலும் ரொம்ப மேலே ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா அடிப்பக்கம் ஒரு லேயர் போல் ஒரு தனியாக ஒன்று தெரியும், வால் போல். அதனால் கொஞ்சம் மாவு இருக்கும்போதே திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா அடிபாகமும் நல்ல உருண்டையாக வரும். இந்த டிப்ஸு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. ஏன்னா மூடி வச்சு பார்த்தேன், மூடி வைக்காமல் பார்த்தேன், மாவில் எதோ இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக பாருங்கள், இப்படி கொஞ்சம் மாவு இருக்கும்போதே திருப்பி விட்டிங்கன்னா
அடிபாகமும் நல்ல உப்பலாக கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் திருப்பி போட்டு பார்த்திங்களா, அடிபாகம் நல்லா உப்பலாக வரும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். அடை தோசையும் செய்யலாம். இதுக்கு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும், இல்லை தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதாவது கல் தோசை போல் ரொம்ப ஊத்தாப்பம் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் அப்படி விரவி விடுங்க. ஒரு நாள் நீங்கள் தோசை போட்டுக்கலாம், ஒரு நாள் குழிப்பணியாரம். அதுக்கு மேலே மாவை வச்சுருக்க வேண்டாம். அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் அளவுகள் எடுத்துக்கோங்க. இது புழுங்கரிசி சேர்க்கறதுனால உங்களுக்கு ஹீட்டு இருக்காது, பயப்படாமல் சாப்பிட்லாம். அது கொள்ளுனுடைய நிறம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு நிறம் கொடுக்கும். அருமையான கோல்டன் கலராக இருக்கும். இது கருகில் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.